Hi guys, நான் தான் goprovato. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா GoPro Hero11. இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இது நம்ம மோட்டோ விலாகிங் யூஸ் பண்ணலாம். ஹெல்மெட்ல நம்ம மவுண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது நார்மல் விலாகிங் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம. இதில் டோட்டலாக 24 months வாரண்டி இருக்கு. இது ஒரு சீல்டு பீஸ், பிராண்ட் நியூ. இது செகண்ட் ஹேண்ட் கிடையாது. இதை டேரெக்டாக குரோமா ஷோரூமில் போய் வாங்கினேன், ஒயிட்ஃபீல்ட் லொக்கேஷனில். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 51,500. நான் வாங்கினது வந்து 39,500க்கு வாங்கினேன். ரொம்ப டேஸ்க்கு வெயிட் பண்ணி தான் நான் வாங்கினேன். ஆக்சுவலாக இது GoPro 7, 8 தான் நான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் அதில் பெருசாக வாரண்டி அவங்க கொடுக்கல. 3 months to 6 months தான் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நான் GoPro 11 வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2 years வாரண்டிக்கு இது ப்ராப்ளம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ GoPro பாக்ஸ்குள்ளே GoPro பேட்ரி மவுண்ட்டு, கேபிள், பவுச் இருக்குது, கேபிள் ஃபார் சார்ஜிங். அப்புறம் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட பண்ணலாம். நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஆக்சுவலி இதுக்கு. இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இதுதான் அந்த ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட்டு 27 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. இருக்கிற GoProலேயே இதில் தான் பெரிய நல்ல சென்சார், ஆக்சுவலி அட்வான்ஸ் சென்சார் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 27 மெகாபிக்சல் லேட்டு கேமரா பிக்சல் இருக்குது. அப்புறம் 5.3K 60 fps, அப்புறம் 4K 120 fps இருக்குது. அப்புறம் 2.7K 240 fps இருக்குது. இது வாட்டர் ப்ரூஃப், நம்ம ஸ்விம்மிங் பூலில் யூஸ் பண்ணலாம். 10 மீட்டர் நமக்கு டெப்த் நம்ம போகலாம். வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது, 8x ஸ்லோ மோஷன் இருக்குது, டேட்டா ஓவர்லேஸு, டைம் வார்ப்பு, 1080p லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் நம்ம இந்த GoProவில். அப்புறம் சூப்பர் மோட்டோ ப்ளஸ் ஹெச்டிஆர் ப்ளஸ் ரா ஃபோட்டோஸ் இருக்குது. இதில் GP2 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. வெப்கேம் ஓட்டுறது, மோட் ரெடி, இதெல்லாம் ஃபார் கிரியேஷன், மூவி கிரியேட் பண்ணுறவங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்கலாம் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது ஒரு மெயின் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னா ஹைப்பர் ஸ்மூத் 5.0. ஆக்சுவலி இந்த ஹைப்பர் ஸ்மூத் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நான் ஆஃப் ரோடிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப எனக்கு ஸ்டெபிலேஷன் கிடைக்கல. மொபைலில் நான் ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணி. பட் என்னால் முடியல, ஏன்னா நமக்கு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ இந்த GoPro லெவலில் இந்த ஸ்டெபிலிட்டி, இந்த ஹைப்பர் ஸ்மூத் நமக்கு கொடுக்கும். இந்த கேமராவில் ஒரு ஹரிசான்டல் லாக்னு ஒரு லாக் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கேமராவை நம்ம எந்த ஓரியன்டேஷனில் நம்ம டர்ன் பண்ணாலும் நமக்கு அது கரெக்டாக அது காட்டும். மோஸ்ட்லி இது வந்து நமக்கு அனிமேஷன் பண்ணுறவங்க, வீலாகிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம பர்சனலாக கூட யூஸ் பண்ணலாம், நம்ம ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணலாம், நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம், அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை நான் அன்பாக்ஸ் பண்ணுறதே ரொம்ப டேஸ் வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு 10 days வெயிட் பண்ணேன் நல்லா அன்பாக்ஸ் பண்ணோண்டு. ஸோ நான் வீட்டில் வச்சு நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டணும். லைட்னிங் ஓரளவுக்கு இருக்குது. உங்களுக்கு வீடியோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எடிட்டிங்கில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, அன்பாக்ஸ் பண்ணலாம் நம்ம. இப்போது அன்பாக்ஸ் பண்ணலான் இருக்கேன். இந்த சீல் கொஞ்சம் ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்குது. இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் ஆகிடுச்சு. இதோ இப்படி தான் சீல் ஓப்பன் பண்ணுறோம் நம்ம. இப்போ உள்ளே நம்ம எடுத்துடலாம், பவுச் எடுக்கலாம் உள்ளேருந்து. பிஸ்மில்லா. பவுச் நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது. ஜிப் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், 10 days. ஓப்பன் பண்ணலாம் வாங்க. இது ஓப்பன் பண்ணியாச்சு. கேபிள், மவுண்ட்டு, ஸ்க்ரூ, இது பேட்ரி, அப்புறம் இது மவுண்ட்டு ஹோல்டரில் போடுற மவுண்ட் இது ஆக்சுவலாக. ஆமாம், அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹெல்மெட்லேயும் யூஸ் பண்ணலாம், பட் இப்போதைக்கு இது GoPro. பார்த்துக்கோங்க, இது சீல்டு பீஸு. பாருங்கள், ஸ்டிக்கர்லாம் அப்படி ஒட்டியிருக்கேன். நியூ பிராண்ட் நியூ தான். இது ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் நான் ஹோல்ட் பண்ணும்போது லைட்டாக எனக்கு வெயிட்டாக ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த கேமரா வந்து
பிஎஸ்ஆரில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். பட் இது கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் லைட்டாக வெயிட் ஃபீல் ஆகுது. மற்ற ஐட்டம்ஸ் உள்ளே வச்சிடலாம். இது ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு டிஸ்பிளே இங்கே இருக்குது, இங்கே ஒரு டிஸ்பிளே இருக்குது. லென்ஸுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அவங்க. இதுக்கெல்லாம் நான் டெம்பர் கிளாஸ் போட்டுருவேன். எப்படியோ கரெக்டாக சைஸ் பார்த்து டெம்பர் கிளாஸ் ஒட்டணும். இது ஸ்டிக்கரு இங்கே இருக்குது. இப்படி புல் பண்ணால் வந்துடும். வந்துருச்சு. இது வந்து கரெக்டாக நம்ம அதை மவுண்ட்டை ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த இது கீழே அந்த இது. ஆமாம், அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதாங்க கோப்ரோ. பேட்ரி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இது இப்படி தான் புல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தால் அது வெளியே வந்துடும். பேட்ரி நம்ம போட்டுடலாம். பேட்ரி உள்ள ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படியா இல்லை, இப்படி இல்லை, அப்படி ஆப்போசிட்டாக போட்டு நினைக்கிறேன். உள்ளே போயிடுச்சு. இதே மாதிரி நம்ம லாக் பண்ணணும். நம்ம அதே மாதிரி புல் டவுன் பண்ணிட்டு நம்ம விட்டா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அவ்வளோதான். இந்த இப்போ நம்ம எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சைடில் அந்த பட்டன், நம்ம பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். அதில் ஒரு 3 செகண்ட்ஸில் ஆன் ஆகிடுச்சு. இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 டிஸ்பிளே இருக்குது. உங்களுக்கு வேணால் ஃப்ரண்ட் டிஸ்பிளே நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். எஸ்டி கார்டு நான் இன்னும் போடல. நான் இனிமேல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். போட்டு டெஸ்ட் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு லோக்கலில் எனக்கு 256 GB எனக்கு கிடைக்கல எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன் அமேசானில். சாண்டிஸ் 256 GB எக்ஸ்ட்ரீம் ப்ரோன்னு ஒரு மெமரி கார்டு 1800 rupees தான். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ அதனால் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சார்ஜிங் போட்டு டெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ சார்ஜ் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சார்ஜ் போட்டு பார்க்கணும். நீங்கள் மோஸ்ட்லி செகண்ட்ஸில் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்குங்க. ஆத்தரைஸ்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாச்சும் ஷாப் இருந்தால் பார்த்து வாங்குங்க. டெம்பரரி யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் லாங் டேர்மாக யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு புதுசாக வாங்குங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் கம்பேர்ட் டு ஓல்டு வெர்ஷன் நியூ வெர்ஷன் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோதான் கைஸ். இதுதான் நம்ம அன்பாக்சிங் வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், என்ன சப்போர்ட் பண்ணுங்கள்.